Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சரண் மேகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வெரி சிம்பிள் அண்ட் டேஸ்டியா மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. பேச்சுலர் ஸ்டைல் மீன் குழம்புன்னு கூட சொல்லலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இருந்தால் விட்டுக்கோங்க, இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன். எண்ணெய் சூடானதும் போடுங்க. அதுக்கடுத்து கருவேப்பிலை, பூண்டு ஒரு பூண்டு மீடியம் சைஸ் பூண்டு ஒரு பூண்டு உரிச்சு போட்டுக்கோங்க. அடுத்தது வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க. இது வரைக்கும் மீன் குழம்பு வைக்க தெரியாதவங்க கூட இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக வச்சிடலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அடுத்து தக்காளி, சின்ன தக்காளியாக நான் 2 தக்காளி போட்டிருக்கேன். பெரிய தக்காளி எடுத்தீங்க அப்படின்னா 1 போடுங்க போதும். ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக புளிப்புக்கு புளி சேர்க்க போகிறோம். தக்காளி நல்லா ஜூஸியாக வதங்கணும். மீன் குழம்பு முடிஞ்ச அளவுக்கு மண் பாத்திரத்தில் சமைச்சிங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி சமைச்சிட்டு அடுத்த நாள் சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, அப்போ தக்காளி சீக்கிரமாக வதங்கும். மஞ்சள் தூள், இது தனியா பொடி போடுறேங்க, 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிளறிக்கோங்க. புளி பார்த்தீங்கன்னா நீங்கள் சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு எலுமிச்சம்பழம் அளவு, அதாவது மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு அதுக்கப்புறம் ஊறினதுக்கப்புறமா அதோட ஜூஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இப்போ நான் ஊற்றுறேங்க. உங்களுக்கு குழம்பு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு இப்போ வச்சுக்கோங்க. அந்தளவுக்கு இப்போவே நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாமே இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் பத்தலை அப்படின்னா போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, தட்டு போட்டு மூடிடுங்க. நல்லா அந்த புளி தண்ணியெல்லாம் எல்லாம் சேர்ந்து எல்லாம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது நான் வாஷ் பண்ணி வச்சுருக்க மீனை அதில் போட போகிறேன். மீன் போடும்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதோட குக்கிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 10 மினிட்ஸ் குக் ஆனால் போதும் உங்களுக்கு. நான் இன்றைக்கி வவ்வால் மீன் எடுத்துருக்கேங்க. நீங்கள் இந்த குழம்பை ட்ரை பண்ணி எந்த வகையான மீனுக்கு வச்சாலும் இந்த குழம்பு வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மீனை போட்டுக்கோங்க.
அந்த குழம்புல அந்த மீன் எல்லாமே நல்லா அழுத்தி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு குக் ஆகும் மீடியமாக, எல்லா சைடும் உங்களுக்கு குக் ஆகும் மீனில். ஸோ எல்லா மீனையும் அந்த குழம்புல வச்சு அழுத்தி விட்டுருங்க, ஸ்பேஸ் பண்ணி விடுங்க. அதுக்கு மீன் குழம்பு எப்போவும் அகலமான பாத்திரத்தில் வச்சிங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கும்போது மீன் உடையாமல் எடுக்கலாம். தட்டு போட்டு மூட வேண்டாம். நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் ஓப்பன் பேனில் விட்டுருங்க. 10 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் குழம்பு ரெடிங்க. பாருங்கள், வாசனையோட சுவையான வெரி சிம்பிள் மீன் குழம்பு தயாராகிடுச்சு. ரைஸ் கூட வச்சு சர்வ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். உடனே வச்சு சாப்பிட்றத விட உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், மீன் குழம்பு அப்படின்னா அடுத்த நாள் தான் அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது மாதிரி தாங்க இதுவும். அட்லீஸ்ட் காலையில் வச்சுட்டு மதியம் சாப்பிட்லாம், இல்லை லஞ்சுக்கு வச்சுட்டு நைட்டு சாப்பிட்றது, அந்த மாதிரி ஒரு 4-5 ஹவர்ஸ் அது அந்த மீன் அந்த புளியில் ஊறிச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த மீன் டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பும் உங்களுக்கு அந்த வாசனை குழம்புல இறங்கியிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான மீன் குழம்பு தயாராகிடுச்சு. சூடான சாதத்தில் சர்வ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching, friends.